ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைய லஞ்ச் பார்ப்போம், வரீங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துட்ருக்கிறது பீன்ஸ் கூட்டு. வழக்கம் போல் பாசிப்பருப்பும் பீன்ஸும் வேக விட்டுடுங்க. உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை, தேங்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்து வச்சு உளுத்தம்பருப்பும் மிளகாய் வத்தலும் வறுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் வறுக்க தேவை கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதில் விட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அருமையான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடும். அதுக்கு மேலாக கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், சீரகம், பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா செம கலக்கலான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பார்த்ததில்லைன்னா செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், பிசைஞ்சும் சாப்பிடலாம். நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் முள்ளங்கி சாம்பார். சின்ன வெங்காயம் முள்ளங்கி நான் குக்கரில் வேக வச்சிட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டு பருப்பும் வேக வச்சு துவரம்பருப்பு வேக வச்சதை போட்டுட்டு சாம்பாருக்கு பொடி, உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. அதோட தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ஆல்ரெடி வடித்தாச்சு. ஸோ இதான் இன்றைய சண்டே சமையல். அதோட கூட எக்ஸ்ட்ரா ஒன்று, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனை கீர். தெனையும் 2 கேரட்டு வேக வச்சு அரைச்சி அதை கீர் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நான் வெள்ளைப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாம். தெனை உருண்டையாக கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடல அப்படின்ற போது அந்த உருண்டையவே அப்படியே மிக்சியில் அரைச்சி பால் விட்டு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 கேரட் சேர்த்து போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் 2 கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ இல்லாட்டி தேங்காவோ ஏதோ ஒன்று அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக அரைச்சிட்டு அதோட இந்த மாதிரி பால்லாம் விட்டு வெல்லம் போட்டு கீர் மாதிரியோ பாயசம் மாதிரியோ ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த தென்னரிசியை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். அவ்வளோதான் நம்மளோட மோட்டோ. ஸோ ஏலக்காய் பொடி போட்டு அருமையான ஒரு தெனை பாயசம் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைய சண்டே லஞ்ச். ஏற்கனவே நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெனை உருண்டையும் போட்டிருக்கேன், தெனை பாயசமும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து அது மாதிரி செய்யுங்க. நம்ம வறுத்து அரைக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது அதில். அது இந்த பாலோட வெல்லத்தோடலாம் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னு சொன்னால் பசங்களுக்கு அது போல் மாதம் ஒரு தடவையோ இல்லை மாதம் 2 தடவையோ செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது சண்டேயில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை இதை வச்சு கொண்டாடிக்கலாம். சிறுதானியங்களை இது போல் வித்தியாசமாக செஞ்சு பசங்களுக்கு எப்படியாவது சாப்பிட்டு வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு நல்லா பழகிடும். ஸோ நம்மளோட இந்த ஸ்வீட் ஒரு மகளிர் தின கொண்டாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டேஸ்டான கேரட் திணை கீர் பாயசம் எது வேணால் சொல்லலாம், நல்லாயிருக்கு.